ஒரு 2025ல 1,97,000 பேருக்கு தமிழ்நாட்டுல வந்து புதுசா கேன்சர் பாதிப்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு வந்து. அதுல வந்து அதிகமாக பெண்கள் தான். குறிப்பா 53,542 பேர் பெண்கள் இதுல புதுசா பாதிக்கப்பட்டிருக்காங்க. 46,555 பேர் தான் ஆண்கள் வந்து. ஸோ பெண்களுக்கு அதிகமா கேன்சர் பாதிப்பு இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? முக்கியமான காரணம் என்னன்னா, அவங்களுக்கு வந்து இப்ப நம்மள விட ஒரு ஹார்மோனல் ஆக்டிவிட்டி அது முக்கியமா எஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டரோன்ங்கிறது வந்து சற்று அதிகம். ஏன்னா, அவங்களுடைய அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இருக்குது. அதே மாரி சைல்ட் பர்த் இருக்குது. சமயத்துல லேட் சைல்ட் பர்த் பண்ணிக்கிறாங்க. சமயத்துல அதுக்கு கான்ட்ராசெப்ஷனுக்கு மாத்திரைகள்லாம் சாப்பிடுறாங்க. இது மாரி நெறைய விஷயங்கள் வந்து பெண்களுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் குடுக்குது. முக்கியமா இது மாரி பிரஸ்ட் கேன்சர், தைராய்டு கேன்சர்லாம் அவங்களுக்கு அவங்களுடைய அந்த ஹார்மோனல் ஆக்டிவிட்டி மேல விட ஃபீமேலுக்கு கொஞ்சம் எக்ஸஸா இருக்கிறது முக்கியமான காரணம். அதே மாரி அந்த மெனோபாஸ் நடக்கிறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு நெறைய ஹார்மோனல் ஆக்டிவிட்டி அதிகமா இருக்கு. காற்று மாசு, தண்ணீர் மாசு, அது மாரி நம்ம விவசாயத்துல வந்து கெமிக்கல் யூஸ் பண்றது. இதுதான் வந்து கேன்சர் இந்த அளவுக்கு அதிகரிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிற நம்பிக்கை தான் பரவலா இருக்கு வந்து. இந்த கெமிக்கல் யூஸ் பண்றது வந்து எந்த அளவுக்கு கேன்சருக்கு காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கெமிக்கல் யூஸ் பண்றது, காற்று ம். மாசு காரணம் வந்து 2013லயே WHO அறிவிச்சிருச்சு. இது மாரி எங்கெங்கெல்லாம் வந்து அது ஒரு அளவு இருக்குது. எவ்வளவு காற்றுல மாசு இருக்கலாம்ன்னு. அதுக்கு மேல இருந்தா உங்களுக்கு லங் கேன்சர் பாசிபிலிட்டி கண்டிப்பா அதிகமாகும் அப்படிங்கிறது வந்து வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அறிவிச்சிருக்குது. ஆனா அதே நேரத்துல மத்ததுக்கெல்லாம் வந்து சாலிட் ப்ரூஃப் இல்ல.